எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து இந்த சின்ன சின்னதாக உருண்டை உருண்டையாக இருக்கிற சின்ன உருளைக்கிழங்கு எப்படி வறுத்து எடுக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு சூப்பர் மார்க்கெட்டில் இந்த பேக்கெட்டு வாங்கிக்கோங்க, பேபி பொட்டேட்டோன்னு சொல்லி. ஒரு 3 லிட்டர் குக்கர் எடுத்து அதுக்குள்ளே அந்த உருளைக்கிழங்கெல்லாம் போட்டுட்டு ஒரு 200 ml தண்ணி எடுத்து அதுக்குள்ளே ஊற்றிடுங்க. அந்த குக்கருக்குள்ளே ஒரு டம்ளர் தண்ணி அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ்லேயே மீடியத்தில் வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கெல்லாம் எடுத்து தனியாக தட்டில் வச்சுருங்க. அதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா அந்த தோலெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் தனியாக எடுத்து வச்சுட்டு மெஷரிங் ஸ்பூனில் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. மெஷரிங் ஸ்பூனில் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மெஷரிங் ஸ்பூனில் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பாட்டி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அதை சூடு ஏறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதில் ஒவ்வொரு பேபி பொட்டேட்டோவும் போட்டுருங்க. போட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விட்ருங்க. இது ஒரு நேரம் ஆச்சு. தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ணெய் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பூனில் எண்ணெய் எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் வெந்தோடனே அடுத்த பக்கமும் திருப்பி போட்டுட்டு அடுத்த பக்கம் வெந்தோடனே அதுக்கப்புறம் எடுத்து தட்டில் வச்சு குழந்தைங்களுக்கு ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கு கொடுங்க. பெரியவங்களும் உடம்பு நல்லா இருந்தால் பெரியவங்களும் சாப்பிடுங்க. நன்றி.